பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் அப்போஸ்தலன் டாக்டர் கிருபாகரன் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் தமது ஜனத்திற்கு மிகுந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் தமது மக்களை ஆசீர்வதிப்பதற்கு பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான ஞானங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதன் மூலமாக தேவன் உங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு மகா ஞானம். மகா ஞானம் என்று வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசியுங்கள். நாம் வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் அதிகாரம் 30 24லிருந்து 30 வரை உள்ள வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை யாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். தங்களுக்கு ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. கவனிங்க, மகா ஞானம் என்பது என்ன என்றால் சேர்த்து வைப்பதே மகா ஞானம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த சேர்த்து வைப்பதற்கு எறும்பை நமக்கு முன்னுதாரணமாக வேதம் காட்டுகிறது. மகா ஞானமாயிருந்து இந்த எறும்பு கோடை காலத்திலே எல்லாவற்றையும் சேர்த்து வைத்ததாம். சேர்த்து வைப்பதே மகா ஞானமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த எறும்பு ஏன் சேர்த்து வைத்தது என்றால் அது அற்பமாய் எண்ணப்பட்டதாம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறீர்கள். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டானாம். பைபிள் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் அவள் சந்ததியை தலைக்கும்படி செய்தாராம். தாவீது அற்பமாய் எண்ணப்பட்டான். தேவன் அதை பார்த்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை ராஜாவாக மாற்றினார். பென்யமீன் கோத்திரத்திலே சவுலின் குடும்பம், இஸ்ரவேல் கோத்திரத்திலே பென்யமீன் கோத்திரம் மிக சிறிய குடும்பம். அந்த மிக சிறிய குடும்பத்திலே பென்யமீன் கோத்திரத்தார் மிகவும் சிறியவர்கள். அந்த பென்யமீன் கோத்திரத்தாரிலே சவுலின் குடும்பத்தார் மிகவும் சிறியவர்கள். அந்த குடும்பத்துல கர்த்தர் சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார். அவன் பலசாலியாய் இருப்பதினால் அல்ல, கழுகை போல வீரமுடையவனாய் இருப்பதினால் அல்ல, அவன் அற்பமாய் எண்ணப்பட்டதினால் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீ வேலை செய்த ஸ்தலங்களிலே அல்லது நீ வாழ்கிற இடங்களிலே உன் நண்பர்கள் மத்தியிலே நீ அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அவைகளை கண்டு அதுக்கு ஒரு மகா ஞானத்தை கொடுத்தாராம். சேர்த்து வைக்கும் கிருபை. தேவனுடைய பிள்ளையே, இத்தனை நாள் நீ ஒன்றும் இல்லாதிருந்திருக்கலாம். இத்தனை நாள் நீ எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். தேவன் உனக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். சேர்த்து வைக்கிற கிருபை. அந்த கிருபை எதனால் உனக்கு அருளப்பட்டது என்றால், நீ பலசாலியா இருப்பதினால் அல்ல, திறமைசாலியா இருப்பதினால் அல்ல, அற்பமா எண்ணப்பட்டதினால். அற்பமா எண்ணப்பட்டதினால் தேவன் அதற்கு ஞானத்தை ஊற்றினார். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்
உலகத்தில் பைத்தியமானவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் திறமையுள்ளவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, அற்பமா எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம், அந்த வழியா இயேசு கடந்து போனார். அவர் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். உன் வழிகளையும் வேதனைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு உனக்கு சேர்க்கும் கிருபையை கொடுக்கிறார். நீ அற்பமா எண்ணப்பட்டதினால் அந்த கிருபையை தேவன் கொடுக்கிறார். நீங்க உபாகமத்துல படிக்கிறீங்க 8ஆம் அதிகாரத்துல, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பலனை அவர் ஏன் கொடுத்தார்? நீ திரட்சியான ஜனம் என்றும் நீ பெரிய திறமசாலி என்றும் தேவன் அதை உனக்கு தரல. பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக உன்னை ஐஸ்வர்யனாய் மாற்றினார். இது உன்னால் உண்டானது அல்ல, தேவனுடைய மகா கிருபை. உன்னை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அலங்கோலமானார். உன்னை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். எனவே உன் வாழ்க்கையிலே தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. இந்த நாள் வரைக்கும் உன் கையில வெறுங்கையோடு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கோலும் கையுமா யோர்தானை கடந்த யாக்கோப்பு திரளான பரிவாரங்களுடையவனாய் மாறினான். அதே தேவன் உன்னுடைய தேவன். இன்றைக்கு நீ வெறுமையாக இருக்கலாம், ஒன்றுமில்லாது இருக்கலாம். தேவன் அதை கண்ணோக்கினார். எறும்புக்கு சுறுசுறுப்பை கொடுத்தார், எறும்புக்கு சம்பாதிக்கும் கிருபையை கொடுத்தார், எறும்பு சேர்த்து வைக்கும் கிருபையை கொடுத்தார். இந்த மூன்றும் நடந்த பிறகு அற்பமா எண்ணப்பட்ட அந்த எறும்புகள் எல்லாருடைய பார்வையிலும் மகா ஞானமானவைகளாக இருந்தது. உன் வாழ்க்கையும் அப்படியே, உன் வாழ்க்கையும் அப்படியே. பரலோகம் உனக்காக திறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். எல்லாருடைய தலைகளுக்கு மேலாக கர்த்தர் உன் தலையை உயர்த்த உனக்கு சேர்க்கும் கிருபையை கொடுக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்விலும் உன் ஊழியங்களிலும் உன் தனிப்பட்ட விதத்திலும் நிரம்பி வழியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீதி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது எல்லாம் மீதம் இருந்தது என்று மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். உன் வாழ்க்கையிலே இனி எல்லாம் மீதம் இருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய உழைப்பு நீ வீணாகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு உயர்வுகள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நினைத்த காரியங்கள் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் பலிக்கிறது. எல்லாருடைய கண்களும் காண கர்த்தர் உன்னை ஞானத்தினால் நிரப்புகிறார். அப்ப ஞானம் என்பது சேர்த்து வைப்பதே மகா ஞானம். இரண்டாவது ஞானத்தை குறித்து வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்போம். இரண்டாவது ஞானம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். பாருங்க, இங்க இரண்டாவது ஒரு ஞானத்தை குறித்து போதிக்கிறது. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மனையிலே தோண்டி வைக்கும் குழி முசல். அப்ப ஞானம் என்பது இரண்டாவது எது ஞானம் என்றால் உங்கள் சிந்தையே ஞானமாக இருக்கிறது. கவனிங்க, இது சத்துவமற்ற குழி முசல், இது சத்துவமற்ற குழி முசல். ஆனால் தன்னுடைய எண்ணங்கள் கண்மலையை நோக்கி இருக்கிறது, தன்னுடைய எண்ணங்கள் உயர்வை நோக்கி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை சிந்திக்காதிருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை கவனிக்காதிருங்கள், உயர்வை சிந்தியுங்கள். ஒரு மனுஷன் எதை சிந்திக்கிறானோ
அதுவே அவனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு உங்கள் கப்பல் போய் சேரும். அலைகள் வரலாம், பல்வேறு பிரச்சனைகள் வரலாம், முடிவிலே வெற்றி உங்களுடையதாக இருக்கும். நீங்கள் நிர்ணயிக்கிற இலக்கை அடைவதற்கு சிந்தை அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிறீங்க, தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். ஆனால் இங்கே ஒரு சிந்தனையை பற்றி சொல்லுகிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், சேர்த்து வைப்பதே மகா ஞானம். இரண்டாவது இங்க நம்ம பார்க்கிறோம், உயரத்தை அடைவதற்கு சிந்திப்பதே மகா ஞானமாய் இருக்கிறது. இங்க பாருங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட எறும்பு, இரண்டாவது சத்துவம் இல்லாத குழிமுசல். ஆக்சுவலி இது பேரே குழிமுசல். குழிமுசல் எங்க இருக்கணும்? அது மண்ணுல குழி பறிச்சு இருக்கணும், அதனாலதான் அது குழிமுசல். ஆனா இது குழிமுசல் தான் தன் கூட்டை கண்மலையில கட்டிச்சான். பாருங்க, உயரத்தை அது விரும்புது பாருங்க. அதுதான் மகா ஞானம். தேவனுடைய பிள்ளைய, இந்த கண்மலையில இன்னொரு எதிரி இருக்கிறதாக பைபிள் சொல்லுது. கண்மலையில என்ன இருந்ததா பாருங்க, 19வது வசனம் வாசிங்க, 18ல இருந்து வாசிங்க, 18, 19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாத 4 உண்டு. அவை யாவன? ஆகாயத்தில் கழுகினுடைய வழி, கண்மலையிலே பாம்புவின் வழி. அப்ப கண்மலையில போகிறதுக்கு இந்த குழிமுசல் பயப்படல. கண்மலையில என்ன இருக்குதுங்க? வசனம் வாசிங்க, 19வது வசனம். அவை யாவன? ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும். அப்ப கண்மலையில என்ன இருக்கு? ஒரு பெரிய எதிரி இருக்கிறான். புலிமுசலுக்கு எதிரி யாரு? பாம்பு. கண்மலையில போகணும்னா இந்த முசலு பாம்பை ஃபேஸ் பண்ணணும். இங்க பாருங்க, நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உயரத்தை அடைய முடியாது. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்த இந்த குழிமுசல் கண்மலையை வாழும்படியாக திட்டமிட்டது. கண்மலையிலே போகணும்னா போகும் வழியிலே கண்மலையிலே பாம்பு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லட்டா, நீங்க பாம்பை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எதிர்க்கிறவர்களை பார்த்து கொண்டு இருந்தீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே நடக்காது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் எதிர்த்தீங்களாவே போதும், அவன் உங்களை விட்டு ஓடுவான். சண்டை பண்ணுவதற்கு முன்பதாக முதல் எதிர்த்து பழகுங்கள். நீங்கள் எதிர்த்தாவே சத்துரு ஓடி விடுவான். பாம்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி கண்மலைக்கு போக பயப்படாதிருங்க. ஒருவனின் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்வானே, ஆனால் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லட்டா, உங்களுக்கு எதிரியாகிய பாம்பு கண்மலையில் இருக்குது. அந்த பாம்புக்கு எதிரியாகிய கழுகு மேலே இருக்கிறது. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை எதிர்த்து வருகிறார்களோ அவங்களை அழிக்க கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தமாக வைத்திருக்கிறார். உங்களை, குழிமுசலாகிய உங்களை எதிர்க்க பாம்பு இருக்கலாம், பாம்பு அழிக்க கர்த்தர் கழுக வச்சிருக்காராம். நீ கண்மலைக்கு போகும் பொழுது உன்னை எதிர்க்க பாம்பு வரலாம். பாம்புக்கு டார்கெட் நீ, கழுகுக்கு டார்கெட் பாம்பு. டோட்டலி என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அக்கினி உன் பேரிலே பற்றாது, தண்ணீர்களிலே நீ மூழ்குவதில்லை. காரணம், உனக்கு மேலே கர்த்தர் கழுகை வைத்திருக்கிறார்.
எனவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையே, சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு பந்தியை வைத்திருக்கிறார். இதோ ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். உங்களை ஓநாய் ஒரு நாளும் பீறி விடாது. காரணம், உங்கள் மீட்பர் உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்களை தாக்குவதற்கு முன்பதாக மேய்ப்பனை அது தாக்கியே ஆக வேண்டும். தாவீது தன் ஆட்டின் மீது மிகுந்த அன்பு கூர்ந்தபடியால் சிங்கத்துக்கும் கரடிக்கும் தன் ஆட்டை தப்புவித்தானே. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காக தேவன் சிலுவையிலே தம்முடைய குமாரனை பலியாக்கினார். உனக்காக தேவன் தமது குமாரனை சிலுவையிலே நொறுக்கினார். உன்னை யாரும் தொட முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எனவே உன் வாழ்விலே தீங்கை நீ காண்பதில்லை. உன் வாழ்க்கையிலே நீ இழப்புகளை காண்பதில்லை. இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். நீ இழந்ததெல்லாம் தேவன் உனக்கு திரும்ப தருவார். எனவேதான் தைரியமாய் முன்னேற வேண்டும். இந்த குழி முசுல் அது சத்துவமற்றதா இருந்ததும் உயரத்துக்கு போனது. நீங்கள் உயரம் போக உயரம் போக உங்கள் எதிரிகளை எல்லாம் நீங்கள் தொலைப்பீர்கள். நீங்கள் உயரம் போக உயரம் போக உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக மண்டியிடுவார்கள். உங்களை அழிக்க பாம்பு வழியிலே இருக்கலாம், ஆனால் நீங்கள் குழியிலே இருப்பீர்கள். வழியிலே இருக்கிற விதைகள் எல்லாம் மிதிபட்டு அது பலனற்று போனது. குழியிலே இருக்கிற நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். கவனிங்க, இது குழி முசல் தான். ஆனா இந்த குழி முசலு குழியில குடியிருக்கல. வசனத்தை அழகா சொல்லுது பாருங்க. 26வது வசனம், சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுயல். ஆக்சுவலி குழிமுயல் குழியில இருக்கணுமா வீட்டில் இருக்கணுமா? பிரதர் அண்ட் சிஸ்டர் சொல்லுங்க. இது பேரே குழி முயல். ஆனா எங்க இருக்குதான்? எங்க இருக்குதுங்க? வீட்டில் இருக்கான். வீட்டில் இருக்க வேண்டிய நீ ரோட்ல இருக்கிற, குழியில இருக்கிற வேண்டியது வீட்டில் இருக்குது. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, சிந்தை தான் விஷயம். உங்க நோக்கம் தான் விஷயம். குழிமுசலுக்கே வீடுகள் இருக்குமே, ஆனால் நீ வீடுகள் வாங்குவது இறைவனுடைய திட்டம் அல்லவா? நீ ஆசீர்வாதமாய் வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்லவா? ஏன் நமக்கு அவைகள் வாய்க்கவில்லை? நாம் சிந்திக்கவில்லை, வாய்க்கவில்லை. நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒருவேளை இந்த குழி முயல் கண்மலையில போய் எனக்கு குழிதான் வேணும்னு குழியில குடியிருந்திருக்கலாம். ஆனா வசனம் அழகா சொல்லுது பாருங்க, தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுயல். குழிமுயலுக்கே வீடு விரும்புதுங்க. சோ நீ விரும்ப வேண்டாமா? நீ விரும்ப வேண்டாமா? தேவனுடைய மகா பெரிய கிருபை சகல விதமான நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளை பெறுவது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை இப்பொழுது உன் மேல இறங்கி வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு கர்த்தர் விசாலம் உண்டாக்குகிறார். நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். எப்படியாவது இஎம்ஐல வீடு வாங்கிடணும் என்று நினைக்காத, தேவனுடைய கிருபையில வாங்கணும்னு நினை. உனக்கு தேவன் வீட்டை கொடுப்பதாக ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல அல்ல. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே
எகிப்திலிருந்து கானானுக்குள் கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை சுதந்திரிக்க தம்முடைய குமாரனை சிலுவையிலே பலியாக அனுப்பினார். இன்றைக்கு உனக்கு விரோதமாயிருக்கிற எல்லா வழக்குகளும் தீர்ந்து போயிற்று. முடிந்தது என்று இயேசு சொன்னார். எல்லாம் முடிந்தது. ஆசீர்வாதங்கள் உன் மீது வந்து உனக்கு பலிக்கிறது. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எல்லாருடைய கண்களும் காண கர்த்தரை உயர்த்த வேண்டுமே ஆனால் உயர்வை சிந்திக்க வேண்டும். குளிமுசல் குழியில இல்ல, குளிமுசல் தங்கள் வீட்டை கட்டினதா. இந்த வருடம் புதிய வீடுகளை கட்டுவதற்கு தேவன் உனக்கு கிருபை செய்வார். புதிய வீடுகளை வாங்குவதற்கு கிருபை செய்வார். புதிய நிலங்களை வாங்குவதற்கு கிருபை செய்வார். அல்லது உனக்கு வர வேண்டிய வீடுகளும் நிலங்களும் உன்னை தேடி தானாய் வரும். இப்பொழுது நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். நானும் என் சந்ததியும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்று பிரகடனப்படுத்துங்கள். நானும் என் சந்ததியாரும் உயருவோம் என்று பிரகடனப்படுத்துங்கள். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். தன்னை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னாரே. இயேசு சொன்னாரே, உன்னை உயர்த்துவதற்கு தம்முடைய குமாரன் கீழிறங்கி வந்தார். உன் வாழ்க்கையிலே இனி எல்லா விதத்திலும் உயர்வு. அதுவே மகா ஞானம். புலி முசல்தான் சார். அது ஏன் கண்மலையிலே தன் வீட்டை கட்டினது? சிந்தை. வேதம் சிந்திக்கிறது போல் சிந்தியுங்கள். வேதம் பேசுவதை போல் பேசுங்கள். வேதம் பார்ப்பதை போல் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயர்வுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உங்களுக்கு வருவதாக. எல்லா இடங்களிலும் உயர்வுகள் வருவதாக. எல்லா விதங்களிலும் விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் நீ விரும்புகிற எல்லாவற்றையும் தர நம்முடைய குமாரனை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 4:24 என்ற வேத பகுதியிலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதற்காகவே தம்முடைய குமாரனுடைய நாமத்தினாலே கேளுங்கள் என்று சொன்னார். என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஒன்றை தேவ சமூகத்தில் கேட்போம். தேவனே, என் சிந்தையை மாற்றும், என் புத்தியை மாற்றும். அதுவே மகா ஞானம். உயர்வை சிந்தியுங்கள். அதுவே மகா ஞானம். மூன்றாவது, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திற்கு மீண்டும் கடந்து செல்வோம். 27வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். அப்ப ஒழுக்கம்தான் சிறந்த ஞானம். நம்ம வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களில ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இருள் உடனே வந்து விடுவதில்லை. முதல்ல ஒழுங்கின்மை வருது, 2வது வெறுமை வருகிறது, 3ஆவதே இருள் வருகிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வழக்கமாக ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். மார்க் 1:35 இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அவர் ஜெபிக்கும் பழக்கமுடையவராயிருந்தார். தேவனுடைய பிள்ளையே, நீங்க லூக்கா 4:16 படிச்சு பாருங்க. அவர் தேவாலயத்துக்கு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மார்க் 10ஆம் அதிகாரத்துல இன்னும் நீங்க படிச்சு பாருங்க. அவர் தேவாலயத்துக்கு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் எல்லா காரியங்களும் வழக்கமாக கொண்டிருந்தார். அப்ப ஒழுக்கம்தான் மகா ஞானம். ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து புரியறது வேற, தானாவே புரிந்து கொள்வது வேறு. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு தலைவனும் ராஜாவும் இல்லாதிருந்தும் கூட அது தேவன் கொடுத்த ஞானத்தினாலே சாறை சாறையாக வரிசை பிசகாமல் நடக்கிறது. எனவேதான் அப்போஸ்தலர்கள் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம் என்று ஜெபத்திற்கு அவர்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கினார்கள். இன்னைக்கு எல்லா நேரத்திற்கும் நேரம் ஒதுக்காத இருக்கிறோம்.
சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க ஊழியத்தை முடிச்சுட்டு. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து மாதம் முழு இதையே செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் எனக்கு தெரியும் வருடக்கணக்காகவே இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தன்னோடு இருக்கவும் பிரசங்கிக்கவும் தேவன் நம்மை ஏற்படுத்தினார். தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலும் கூட மகா ஞானம் என்பது அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு ஒழுக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவாலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போக வேண்டும் என்று ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க. தேவனுக்கு கொடுப்பதிலே சரியான நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்று பிக்ஸ் பண்ணுங்க. ஏற்ற காலத்திலே எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி என் ஜனங்களுக்கு சொல் என்று என்னாகும் 28:1 முதல் 4 வரை உள்ள வசனங்களே பார்த்தோம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே ஒரு ஆர்டரை வைங்க. ஊழியத்துக்கு போவதில் ஒரு ஆர்டரை வைங்க. ஜெபிப்பதிலே ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இதெல்லாம் தான் மகா ஞானம். ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களே ஆனால் அது விசுவாசமாக உருப்பெறும். ஒரு செயலை தொடர்ச்சியாக சரியாக செய்து கொண்டிருப்பீங்களா, அது விசுவாசம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எனவே வேதம் வாசிப்பதற்கு ஒரு நேரம், ஜெபிப்பதற்கு ஒரு நேரம், தேவனை துதிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, எல்லாவற்றையும் குடும்பத்தோடு நேரங்களை செலவிட எல்லாவற்றையும் நேரத்தை ஒதுக்கி அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் மகா ஞானம். உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுவாராக. அடுத்த ஞானத்தை குறித்து 28வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. சிலந்தி பூச்சி பிரதர் ஏதோ ஒரு செடியில் இருக்கலாம் அல்லது வேறொரு இடத்துல இருக்கலாம். ஆனா இந்த சிலந்தி பூச்சி, இது பூச்சி தான், ஆனா யாருக்கு தலைக்கு மேல இருக்குது? அரசனுடைய தலைக்கு மேல பூச்சி கூட கட்டி இருக்குது. சோ இங்கே ஞானம் என்பது எதை ஞானமாய் காண்பிக்கிறது என்றால், ராஜாக்களுக்கு மேல நீங்கள் உயரணும் என்று நினையுங்கள். உதிக்கிற ஒளியினிடத்திலே ராஜாக்கள் கடந்து வருவார்கள் என்று ஏசாயா 60 நம்ம படிக்கணும் இல்லையா? தேவனை சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்க தெரிந்திருக்கிறார். அப்ப மகா ஞானம் என்பது என்ன? அரசுகளோடு தங்களை இணைப்பது. சார் சிலந்தி பூச்சி தான் சார், ஆனா அந்த சிலந்தி பூச்சி கூட ரோட்ல இல்ல, அரசனுடைய மாளிகையில அரசன் தலைக்கு மேல தன் கூடுகளை கட்டுதான். சார் யாராவது அரண்மனைக்குள்ளார சிலந்தி பூச்சி அடிக்க கூட அனுமதி பெறாத உள்ள வந்துட முடியுமா? அப்ப அதனுடைய ஞானத்தை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். பெரிய பெரிய பதவிகளை விரும்புங்கள். பெரிய பெரிய பதவிகளை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆதியாகமம் 17:4 முதல் தொடர்ச்சியான வசனங்களை வாசித்து பாருங்க. உன்னில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். உயர்வை விரும்பு, அரசாங்கத்தோடு தொடர்புகளை வையுங்கள். ஜாசுவா அரசாங்கத்தோடு தொடர்புகளை வைத்திருந்தான். தானியேல் அரசாங்கத்தோடு தொடர்புகளை வைத்திருந்தான். யோசேப்பு அரசாங்கத்தோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டிருந்தார். இந்த உலகில எல்லா அதிகாரங்களும் உனக்கு கீழாய் வரும்படி நீங்கள் மார்க்கு 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. 2வது முறை தேவன் அவர்களை ஆசீர்வதித்த பொழுது, அவர்களுக்கு வல்லமையை கொடுத்த பொழுது, அந்த வல்லமை ஏரோதின் அரண்மனையை தொட்டதாம். தேவனுடைய பிள்ளையே, இதோ நாட்கள் இப்பொழுது வருகிறது, ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்கத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு ஊற்றுவார். ராஜாக்கள் உனக்கு மண்டியிடும்படியாக கர்த்தர் உனக்கு வைப்பார். தானியேலை நெபுகாத் நேசர் மண்டியிட்டு தூபம் காட்டும்படியாய் கட்டளையிட்டது போல கர்த்தருனை ராஜாக்கள் மத்தியிலே ராஜாங்கத்தில் உயர்த்துகிறார்.
உன்னை சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மேன்மைகளை சிந்தியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மகா இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, மகா ஞானத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகா ஞானத்தினால கர்த்தரங்களை நிரப்பும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 30:24 வாசித்த அத்தனை வேத வசனங்களும் எங்களுக்கு முன்பாய் சாட்சியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இவைகளை எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்களும் இவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைத்தார். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளையே, தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது தேவன் நம்மோடு திருச்சபை என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு என்ற ஒரு பெரிய நகரத்தில் பள்ளிப்பாளையம் என்ற பகுதியிலே நாங்கள் கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நமது திருச்சபையின் ஆராதனை என்பது வாரந்தோறும் காலை 9 மணிக்கு தொடங்கி 11:30 ஆராதனை நிறைவு பெறும். கலந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சிறப்பு காணிக்கைகள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்ப விரும்பினால் 95 430 44 22 9 என்ற எண்ணுக்கு உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் உங்கள் சிறப்பு காணிக்கைகளையும் நீங்கள் அனுப்பலாம். ஜிபே, கூகுள் பே இவைகளுக்கு நீங்கள் அனுப்பலாம். கீழே எனது வங்கி விவரங்கள் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, sister and brother. Amen. Amen.